அருமை தோழர்களே, எல்லா இருட்டடிப்புகளையும் தாண்டி, எல்லா அவமதிப்புகளையும் தாண்டி, எல்லா ஒதுக்குமுறைகள் ஒதுக்கி வைக்கிற ஒதுக்குதலையும் தாண்டி 25 ஆண்டு காலமாக ஒரு மாபெரும் சக்தியாக தாக்கு பிடித்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜனநாயகம் வெல்லும் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு, இந்தியா கூட்டணியே வெல்லும் என்பதை சொல்லுவதற்கான ஒரு மாநாடு, பிஜேபியை எந்த காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்த்தக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய உள்ள முகப்பே எப்படி இருந்துச்சு? பழைய பாராளுமன்றம், 2 பக்கத்துலேயும் ரெக்க பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் வாழ்ந்த இடத்துல தான் அவர் மறைந்தார், டெல்லியில். அவர் இறந்த அந்த இடத்தை அரசாங்கம் இன்னைக்கு எடுத்து அங்கே ஒரு பெரிய சர்வதேச நினைவரங்கத்தை கட்டியிருக்கிறது, இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர். அது என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை அப்படி திறந்து வைக்கிற மாதிரி பில்டிங் ஷேப், அந்த கட்டிடத்துடைய வடிவமைப்பு. கான்ஸ்டிடியூஷன் டெரஸ் இருக்கு இல்லையா, மேலே மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடியில் பிரியாம்பிள் இருக்கு. பல பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மொட்டை மாடியில், அந்த கட்டிடத்தினுடைய மொட்டை மாடியில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரை எழுதப்பட்டிருக்கு. We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, secular, socialist, democratic republic அப்படிங்கிற அந்த முழு பிரியாம்பிளும் மேலே இருக்கு. ஹிந்தியில் ஒரு பக்கம், இங்கிலீஷில் ஒரு பக்கம். அந்த இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் தான் 2 பக்கமும். அந்த 3 வாயிலுக்கும் பெயர், நடுவில் இருக்கிறது சமத்துவ வாயில், அந்த பக்கம் இருக்கிறது சகோதரத்துவ வாயில், இந்த பக்கம் இருக்கிறது சுதந்திர வாயில், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. உள்ள நுழைஞ்ச உடனே அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி பிரியாம்பிள் 2 பக்கம். லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள், 1200 அடி நீளம், 400 அடி, ஏன்னா இந்த ஃபசாட் 400 அடி, 400 அடி அகலம், 1200 அடி நீளம். அது இல்லாமல் தனியாக விஐபி போகிற பாதை, அந்த பக்கம் பெண்கள் பயன்படுத்துவதற்கான டாய்லெட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம். 100 அடிக்கு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட். அந்த ஸ்டேஜ் புதிய பாராளுமன்றம், மேலே பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த ஸ்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 30 அடி உயரம், 180 அடி நீளம் உள்ள எல்இடி. இந்த மேடையில் இருந்ததில் எல்இடி, அந்த எல்இடி திரை, எல்இடி திரை. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 65 ஜென்ரேட்டர் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 30,000 லிட்டர் டீசல் 2-3 நாள் ஓடி இருக்கு. ஜெனரேட்டர் மட்டும் 65 ஜெனரேட்டர், ஒவ்வொரு ஜெனரேட்டர்லையும் 125 kV கெப்பாசிட்டி. இந்த அரங்கம் நிறைந்தது. முன்னாள் முகப்புக்கு முன்னால் ஏதோ ஒரு திரைப்பட கதாநாயகன் நடித்த படத்தை பார்ப்பதை போல பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். 11:30 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். அதுவே ஒரு பெரிய மாநாடு போல இருந்தது. இந்த முகப்புக்கு முன்னால், ரோட்டுக்கு பக்கத்தில், இந்த மெயின் ரோடுக்கு முகப்புக்கு இடையில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு.